வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று மே 3 சித்திரை 20. வங்கக்கடல், அரபிக்கடல் இரண்டிலுமே வானிலை மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியிருக்கின்றன. தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு குறைவழுத்த நிலையும் உருவாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய மே 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் நீடிக்கிறது. இது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. கடந்த 3 முதல் 4 தினங்களாக வெப்பச்சலன மழைப்பொழிவு தென் கடைக்கோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், ஒரு சில மத்திய மாவட்டங்கள்லையும் ஏற்பட்டு வருகிறது. இதற்கான விளக்கங்கள் நமது வாட்ஸ்அப் தளங்களில் அவ்வப்போது பதிவிடப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தேவை மற்றும் அவசியம் என்ற அடிப்படையில் இன்றைய நமது வானிலை விளக்கம். மேற்கு தென்மேற்கு காற்று திருப்பம் தொடங்கியிருக்கிறது. தென் அரைக்கோளத்தில் இருந்து உயரழுத்த பகுதியிலிருந்து குளிர்காற்று தென்மேற்கு இந்திய பெருங்கடல் வழி அரபிக்கடல் நோக்கி முன்னேற தொடங்கியிருக்கிறது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் சார்ந்து கடல் மேற்பரப்பு வெப்பநிலை உயர குறைவழுத்த நிலைகள் ஆங்காங்கே ஏற்பட்டும் வருகின்றன. இந்த குறைவழுத்த நிலைகள் சார்ந்த குளிர்காற்று ஈர்ப்பு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மீது அதன் குவிதல், சில நேரங்களில் கணவாய் பகுதிகள் வழியாக தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மத்திய மாவட்டங்களில் அந்த குளிர்ந்த காற்றுடன் ஈரப்பதம் நிறைந்த காற்றும் இணைப்பை ஏற்படுத்தி வெப்பச்சலன மழைப்பொழிவை ஏற்படுத்தி வருகிறது. இது தொடரும். இன்று தென் கடைக்கோடி மாவட்டங்களை பொறுத்தவரை குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மதுரை, தேனி மாவட்டங்களிலையும் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் மேற்கு பகுதிகளில், மலைப்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உள்பகுதிகளில் மழை வாய்ப்புகள் நீடிப்பதற்கு இன்று மட்டும் வாய்ப்புகள் குறைவு. அதே போலதான் நீலகிரி, கோவை, திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இன்றைய தினம் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். பரவலான மழைப்பொழிவிற்கு இன்று வாய்ப்புகள் குறைவாகலாம். இது நாளை இந்த காற்றினுடைய போக்குவரத்தில் மாற்றங்கள் இருக்கின்றன. மேற்கு காற்று சற்று வலுவுடன் உள்நுடைய வாய்ப்புகள் இருக்கிறது. தென்மேற்கில் இருந்தும் காற்று குவிதல் ஏற்படவும், நிலப்பகுதி குறைவழுத்த நிலைகள் சார்ந்து காற்று குவிதல், கிழக்கில் இருந்து காற்று குவிதல் வலுவடையவும், காற்றிணைப்புகள் அதாவது ஈரப்பதம் நிறைந்த கடற்காற்று மற்றும் குளிர்காற்று இணைப்பு ஏற்பட வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் நாளைய தினம் தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மத்திய மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் தொடர்கின்றன. அதே போலதான் தென் கடைக்கோடி மாவட்டங்களுக்கும் நாளைய தினம் வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் தொடர்கின்றன. நாளை கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில், தென் கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கடலூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், அதே போல மயிலாடுதுறை மாவட்டம் சார்ந்தும் மழைக்கான வாய்ப்புகள் நாளைய தினம் மாலை இரவு நேரங்களில் ஏற்படலாம். அடுத்த நிலையில் நாளை மறுநாள் வடக்கு உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்களிலும் வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும்,
சேலம், நாமக்கல் இம்மாவட்டங்கள் சார்ந்தும் நாளைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் பரவலாகலாம். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் தொடரக்கூடும். இது நாளை மறுநாள் வரை மழைக்கான வாய்ப்புகளாக இருக்கிறது. வரக்கூடிய 7, 8 தேதிகளில் தென்கிழக்கு அரபிக்கடலில், அதாவது குமரிக்கடலை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு குறைவெடுத்த நிலை உருவாகி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விளைவாக கிழக்கு தென்கிழக்கில் இருந்து காற்று கடலோர மாவட்டங்கள் வழி உள்ளீர்க்கப்பட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இந்நிலையில் வடகடலோர மாவட்டங்கள் வரை கூட மழைக்கான வாய்ப்புகள், ஒரு பருவமழைக்கு நிகரான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். டெல்டா மாவட்டங்களில் பரவலாகவும், தென் கடலோர மாவட்டங்களிலேயும், மத்திய மேற்கு மாவட்டங்களிலேயும், தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடைக்கோடி மாவட்டங்கள் வரை மழைப்பொழிவு பரவலாக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது வரக்கூடிய 7, 8 தேதிகளில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 8, 9, 10, 11ஆம் தேதி வரை இந்த மழை வாய்ப்புகளை மேற்கூறிய மாவட்டங்களில் ஏற்படுத்தக்கூடும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு வலுவடையக்கூடும். தென் கடைக்கோடி மாவட்டங்களில் மழைப்பொழிவு பரவலாக தீவிரமடையக்கூடும். தெற்கு உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே வலுவான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மேலும் வடகடலோர மாவட்டங்களிலும், அதாவது சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் கூட ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அடுத்த சுற்று குறைவெடுத்த நிலையின் மூலமாக ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகள். இது தற்போதைய நிலையில் நாம் அனுமானிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கின்றன. மேலும் இந்த குறைவெடுத்த சுழற்சி வலுப்பற்று மேற்கு தென்மேற்கில் நகரக்கூடும். ஒரு கால் மேற்கு நோக்கி நகர்ந்தால் இந்த மழைப்பொழிவினுடைய நீட்சி 12ஆம் தேதிக்கு பின்னர் கூட ஒரு 13, 14ஆம் தேதி வரை கூட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், அவ்வப்போது கடலோர மாவட்டங்களிலும், டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களிலும், தெற்கு உள் மாவட்டங்களிலும் நீட்சி அடைய வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த தென்மேற்கு பருவக்காற்றிற்கு முந்தைய இந்த மழைப்பொழிவு இந்த குறைவெடுத்த நிலையின் மூலமாக ஏற்பட்டு சற்றே ஒரு இடைவெளி ஏற்படுத்தி மீண்டும் மே 3வது 4வது வாரத்தில் வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், தெற்கு உள் மாவட்டங்களிலும், தென் கடைக்கோடி மாவட்டங்களிலும், மத்திய மேற்கு மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் வரை அவ்வப்போது நீட்சியடையக்கூடும். வடக்கு உள் மாவட்டங்களிலும் இந்த 3வது 4வது வாரங்களில் வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் பரவலாகும். இந்த மழை வாய்ப்புகள் ஒரு தினத்தில் ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகள் ஒரு பகுதியில் நிறைவடையும். அதாவது தெற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு வலுவடைகிறது என்றால் வடக்கு மாவட்டங்களில் குறையும். சில நேரங்களில் மேற்கு காற்று வலுவுடன் கணவாய் பகுதிகள் வழியாக உள்நுழைந்து, அதாவது பாலக்காடு கணவாய் வழியாக உள்நுழையக்கூடிய நிலையில இது வடக்கு உள் மாவட்டங்களில் வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஏற்படுத்த ஏதுவாகும். இதே போல தெற்கு கர்நாடக பகுதிகள் வழியாக உள்நுழையக்கூடிய காற்றும் வடக்கு மாவட்டங்களில், அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய 4வது 5வது வாரங்களில் ஏற்படக்கூடும். இதுதான் தற்போதைய நிலையில் நாம் அனுமானிக்கக்கூடிய வானிலையாக இருக்கிறது. வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடியது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.